ஸோ நான் அந்த சீரீஸ் ஹைப் கொடுத்த சீரீஸோட பேர் வந்து என்னன்னா ஃபெலோ டிராவலர்ஸ்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. வந்து 2 years ஆச்சாமா. எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மூலியமா தான் தெரிஞ்சது. ஐ ஸ்டார்டட் வாட்சிங். ஒரு எபிசோட லைக் 52 to 58 minutes, 1 hour சாலிடா. பட் வந்து இனிஷியலா என்ன கேரக்டர்ஸ் டிஃபைன் ஆகிற வரைக்கும் ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் டிராகிங்கா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த சீரீஸ்ல நான் அதவே ஃபீல் பண்ணல. ஏன்னா அந்த சீரீஸ் எபிசோட் முடியும் போதே ஐ வாஸ் வெரி அடுத்தது என்னன்னு வந்து ரொம்ப கியூரியஸா இருந்தது. சோ அந்த மாதிரி தான் 8 எபிசோடுமே போச்சு, which is like 8 hours of my Sunday. But I never regretted seeing it. It is a ரொம்ப ரொமான்டிக் ஆன மூவின்றதோட ரொம்ப இன்டென்ஸான லவ் லைஃப். அஃப்கோர்ஸ் லஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் லவ், ரைட்? எல்லாமே இருந்தது, ஒரு மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஆனா இது எனக்கு அதோட வால்பேப்பர் பார்க்கும்போது, ஒரு பிரீஃப் படிக்கும் போதும் சம் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. லிசன் டு திஸ் ஸ்டோரி டேக் அஸ் பேக் டு லைக் 1950s 60s டைம்ல வந்து எப்படி வந்து கே பீப்புள் வந்து மீட் பண்ணுவாங்க, எப்படி தே ஹேவ் இன்ட்ராக்ஷன்ஸ், ஹவு தே மேக் லவ், எவ்வளவு கிளாசட்டடா இருந்ததுன்ற மாதிரி இந்த சீரீஸ் வந்து ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தேர் ஜர்னி காமிக்கும். பர்டிகுலரா ஒரு 1 or 2 to 3 ரிலேஷன்ஷிப் ஆஃப் LGBTQ எடுத்து காமிக்கும். வி ஆர் இன் ஹெட்ரோநார்மேட்டிவ் சொசைட்டி, சரியா? அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதலை காமிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகே, எப்படி அவங்களுக்குள்ள உணர்வுகள் வரும், அதை ரொமான்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், குளோரிஃபை பண்றதா இருக்கட்டும், ஈவன் ஃப்ரம் அ ஸ்மால் டச் டு ஹவு தே டாக், ஹவு தே ஃபிளர்ட், ஹவு தே பி தேர் வித் ஈச் அதர். அதுவே வந்து நமக்கு ஒரு ஃபேண்டசியை வந்து நமக்குள்ள ஒரு கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுக்கும். ஓ, இப்படிதான் காதல் செய்யணுமான்னு கொடுக்கும். அண்ட் தட் வில் ஆல்சோ கிரியேட் சம் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு வாட் எவர் ஃபீலிங் வி கெட். ஆனா LGBTQI ரெப்ரசன்டேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சினிமாலே வி ஹேவ் வெரி மினிமல். So as I said, global cinemaலே வந்து LGBTQI plus ஓட feelings and what we stand for இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து வெரி மினிமல் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கு. ஸோ கதைகள் தான் வந்து நம்ம எல்லா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை நம்மள ஒரு மனுஷனா எவால்வ் பண்றதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. பட் வி ஹேவ் வெரி மினிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த சீரீஸ் நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு அவேர்னஸ் சீரீஸாவும் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து அதை ஏத்துக்க முடியாதுன்றதோட தே டோன்ட் நோ வாட், தே டோன்ட் நோ ஹவு, இல்ல தே டோன்ட் லெட் தம் ஈவன் ஃபீல் இஃப் தே ஃபீல். ஸோ நான் வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னா கூட நான் சொல்லல. நம்ம வந்து பிறந்தோடனே நம்ம இதுதான் இந்த செக்ஸ் தான், செக்ஸ் வந்து டிட்டர்மைண்ட், ஓகே, இந்த ஜெண்டர் தான் நம்ம எப்படி வந்து நம்மளே ஃபீல் பண்ணிக்கிறோம். இட் இஸ் கண்டிஷன். ஜெண்டர் இஸ் ஆல்சோ கண்டிஷன். இட்ஸ் a huge topic by itself. But again, lack of representations and stories and persuasion and the dialogue is the main gap of us not understanding the colors and dynamics of it. ஸோ முத்தல், இதையே நீ வந்து ஒரு அவேர்னஸ் பீஸ் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம தான் நிறைய விஷயங்களை வந்து இங்க வந்து நெக்லெக்ட் பண்றோம். இல்ல சம்டைம்ஸ் ஓப்பனாவே சொல்லணும்னா கொச்சையும் படுத்துறாங்க. நான் சொன்ன மாதிரி அதை வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்றது, அதை அருவருப்பான விஷயமா ஆக்குறது. ஸோ தட் அது அருவருப்பா ஆக்கும் போது பரவலாக அதை உணர்றவங்களும் அதை வெளில சொல்ல மாட்டாங்க, இல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்காமையும் நம்ம இருக்கிறது, இந்த மாதிரிலாம். பட் இந்த சீரீஸ்ல வந்து எவ்ரிடே லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் 2 male who is interested in each other அதை வந்து காமிச்சிருப்பாங்க. எப்படி அவங்களோட அந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஒரு டிகேட்லயும் இந்த சொசைட்டி வந்து என்னென்ன மாதிரியான கண்டிஷனிங்ல இருந்திருக்கு, எப்படி எவால்வ் ஆச்சு, எஸ்பெஷலி இன் US கான்டெக்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து US ஒரு ஃப்ரீடமான இண்டிபெண்டன்டான கண்ட்ரியா பாக்குறோம். பட் ஸ்ட்ரகிள் வாஸ் ஹியூஜ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அதை வந்து பியூட்டிஃபுல்லா த்ரூ அவுட் திஸ் 8 episodes டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ பிரிஜிட்டன் சீரீஸ்லயுமே கேஸ்ட்னால தான் நம்ம அந்த ஸ்டோரிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த நாவல் படி பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ராப்பர் ஹெட்ரோ நார்மேட்டிவ், 2 பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள 8 டிஃபரெண்ட் கப்பலோட ஸ்டோரிஸ் தான். பட் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தே டிட் தேர் பெஸ்ட் டு பிரிங் டைவர்சிட்டி. அண்ட் அது மிசோஜனிஸ்டிக் பேட்ரியாக்கல் ஸ்டோரியா இருந்தாலுமே தே வேர் மைண்ட்ஃபுல் டு டெல் தி ஸ்டோரி ஆஸ் பர் டுடேஸ் எவால்விங் என்வாயன்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அதுல வந்து கேட்ட ஆண்டனி லவ் பண்றது வி லாங் அலாங், ஒரு லாங்கிங் அவன் அதுல எக்ஸ்பிரஸ் பண்றது வி ஆல் ஃபீல் in ourselves. So அதே மாதிரி இதுல 2 characters when they exchange love, it is beyond gender, it's beyond sex, it is a feeling between 2 individual அப்படின்றது அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டா வந்து நமக்கு தெரியும். இதுல என்வாயன்மெண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்டிஷனிங்கா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது எப்படி திணறுவாங்க, எப்படி வந்து ஒருத்தவங்க லாங் பண்ணுவாங்க, ஏன் அவங்களால கூட இருக்க முடியாது, ஏன் அவங்க ரைட்ஸ்க்காக சண்டை போடுறாங்கன்றது. So it is not just story. I would say it is a lived experience documented so well in a cinematic manner. இந்த பத்தி நான் இன்னும் டெப்தா பேசணும்னா I can make a podcast altogether. But I would recommend each and every one of you to see. It was beautifully romanticized and செம்மையான cinematography, amazing cast. நம்மள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரியான 2 male characters, 2 male lead, sexiest man in the world, ஜானத்தன் தான் அதுல நடிச்சிருக்காரு. So you will all feel the sense of love that is exchanged between individual irrespective of gender. There is no restriction or gender construct here. So definitely I would say everyone has to watch. And அது மட்டும் இல்லாம எய்ட்ஸ் அப்படின்ற விஷயம் நோயினால கம்யூனிட்டி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஹவு ஈச் அதர் ஓல்ட் ஈச் அதர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த மூவில.
So by listening to such stories, by seeing such stories, unga curiosity theerum. If you haven't felt gender fluid, if you haven't heard such stories, this series will take you to a different world. Maybe in the movie paakradhanaala kuda you can be part of change, you can be part of this conversation, you will understand more, you will empathize. Maybe a lot of curious question of yours will come down, and you will know what struggles they have endured throughout the years, and they are not someone new just because we are globalized or westernized. They are always there, we are always there. அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு queer movie. It has won a lot of awards. And ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆல்சோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளோ அழகானதோ அதே மாதிரி குவியர் ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளோ அழகானது. இந்த மூவி இஸ் சப்மிஷன் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் சொல்லுங்க. ஐ வில் நாட் ஸ்டாப் திஸ் ரேண்ட், பட் ஐ ரியலி வாண்டட் டு ஸ்டாப் இட் ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டீடைல்ஸ் ஆஃப் வாட் த ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட், பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் யூ டு வாட்ச் திஸ் மூவி, வாட்ச் திஸ் சீரீஸ் அண்ட் இன்வெஸ்ட் தட் டைம் whenever you get. If at all you have watched, I'm really happy to listen what you felt. And இதில் பற்றி நான் கிரிட்டிக் சொல்றதுக்கே I'm not ready. Happy that all the love has been documented, and they have started documenting such beautiful stories as well. Wishing to have more such stories on screen, and let's respect, let's love, let's live. So before I leave, I also wanted to add this. People are being closeted, அப்படின்லாம் ஈஸியா சொல்றோம். We never know in what threatening environment they are in. So let's not easily judge அப்படின்றதும் சொல்லுவேன். அதுக்கு இந்த சீரீஸுமே ஒரு செமையான ஒரு உதாரணம். 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு லீட், ஒரு ப்ரொடகனிஸ்டஸ் ரொம்ப ஒரு டிகேட் ஏஜ் டிஃபரன்ஸ் 2 பேருக்குமே வச்சுக்கலாமே. அது அவரோட கண்டிஷனிங், அவரோட சிச்சுவேஷன், அவரோட கமிட்மெண்ட், அவரோட லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் will make him closeted and deeply conditioned throughout his life. He loves another person, another individual, but he never accepted it as love, and he says that is not possible to love, but he loves. ஆனா டிம்ன்றது இன்னொரு ப்ரொடகனிஸ்ட், ஜானத்தனோட கேரக்டர். ஹி இஸ் லைக் 10 years ஆஃப்டர் another டிகேட்ல பிறந்த ஒரு பர்சன். அவர் தான் இன்னொருத்தரை லவ் பண்ணுவாரு. ஹி இஸ் பீங் ஆத்தென்டிக், கம்மிங் அவுட் ஓப்பன்லி, ஓனிங் ஹிஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் ஹூ ஹி இஸ். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததுனால வி கெட் அ பிரிவிலேஜ் ஆஃப் பீங் இன்னொரு எவால்வ்மெண்டான ஒரு என்வரான்மெண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, which is also not easy. But eventually, somewhere along the line, all of us have learned to survive in our own way and own our space in our own way. நம்மளோட என்வரான்மெண்ட் சேஃபா கிரியேட் பண்றதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அட் தி சேம் டைம், any relationship it takes, any individuals we take, certain amount of unauthenticness will create chaos around relationships. அந்த மாதிரியான விஷயங்களும் இதுல போகும். பட் இதோட பேஸ் என்னன்னா, அவங்களோட என்வரான்மெண்ட் ஸ்டிமுலஸ்னால, அவங்களோட என்வரான்மெண்ட் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷனிங்னால அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் எமோஷனலி ட்ரைனிங்காகவும் இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் 2 individuals, இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அன்சேஃப் என்வரான்மெண்ட் தே ஹேட் அப்படின்றது எனக்கு தோணுச்சு இந்த சீரீஸ் பார்க்கும்போது. இந்த கான்டெக்ட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுல 2 கேரக்டர், ஹாக் அண்ட் டிம் தான் ஜானத்தன் பிளே பண்ணிருக்காரு. ஹாக்ன்ற கேரக்டர் மேக் போமர் பிளே பண்ணிருக்காரு. ஸோ ஹாக்ன்றவர் தான் கொஞ்சம் ஒரு டிக்கெட் முன்னாடி கொஞ்சம் பெரியவர்னு சொன்னேன் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி டைனமிக் இதுல 2 பேரும் ஆன் அண்ட் ஆஃப் பிரேக்கப் ஆகி பேச்சப் ஆகி தான் போகும் அந்த ரிலேஷன்ஷிப், டியூ டு என்வரான்மெண்ட் ஸ்டிமுலஸ் தான் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு பீச் அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த ஹாக் நார்மலைஸ் பண்ணுவார். என்னன்னா, நம்ம அதுல ஸ்லெப்ட், நம்ம யாரு கூட இருக்கோம், யாரு கூட அந்த மாதிரியான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோமோ நம்ம சொல்ல முடியாது, we have no other choice and we'll get used to it சொல்லுவாரு. அதுக்கு டிம் ஜானத்தனோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அது யாரோட இன்டிமேட்டா இருக்கும்னு சொல்லாது எனக்கு ஹர்ட் பண்ணல, நான் யாரை லவ் பண்றேன்னு என்னால வெளியில சொல்ல முடியாது, என்னால அவங்கள ஓன் பண்ண முடியாது, என்னால அவங்களோட இருக்க முடியாதுன்னு தான் ஹர்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு டைலாக்ல பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து தான் ஐ ஹேட் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் அரவுண்ட் closetedness and I'm adding this picture. So thanks for listening to my rant சொல்லலாம், இல்ல ரிவ்யூ கூட சொல்லலாம், இல்ல பகிர்தல், ஷேரிங் ஆஃப் எமோஷன்ஸ் சொல்லலாம். நமக்கு இந்த ஷார்ட்டாலாம் போட வராது. இட்ஸ் ஆல்வேஸ் அ மினி பாட்காஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ ரியலி லவ் டாக்கிங் ஹியர் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் டூயிங் இட் ஆஃப்டர் அ லாங் டைம் அண்ட் இட்ஸ் வர்த் டூயிங். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு உங்களோட தாட் ஷேர் பண்ணீங்கன்னா I'll be really happy. அண்ட் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நல்ல மூவி சஜஷன்ஸ் தான் சொல்லுங்க. ஐ டோன்ட் see lot of gore, investigative war movies, பட் இந்த மாதிரி ஆன ஒரு லைட் ஹார்ட்டட், ஈவன் காம்ப்ளெக்ஸ் எமோஷனல் ஆஸ்பெக்ட் I'll explore. நீங்க தெரிஞ்சாலும் சொல்லுங்க. லெட்ஸ் see it and have a conversation around it. Thanks for listening. Happy queer. Love is love. Let's all respect each other and hold space for each other. Thank you. Yes. I don't disagree. Closeted இருக்கிறத நான் justify பண்ணல. Definitely there are a lot of people with privilege of coming out, even being not out, closeted or partially closeted. Closeted இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, or also being manipulating people who are queer around. At least not being honest or authentic to the individuals they are having conversation with. நான் deny பண்ணல. I'm not advocating okay be closeted, நான் அப்படி சொல்லல.
but there are a lot of threatening conditions and environment majority of the queer have to come out even to express their feeling தான் நான் சொல்றேன். இல்லை தான் என்னன்றதை ஃபீல் பண்ணுறதுக்கு கூட அங்கே ஸ்பேஸ் இல்லைன்றது தான் நான் சொல்ல வந்தேன். அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ கண்டிஷனிங்கான ஸ்ட்ரிக்டான சர்வைலன்ஸான ஒரு என்வரான்மெண்ட்டில் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் டு கம் அவுட் அண்ட் தட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் ஹாக் அப்படிங்கிற ப்ரொட்டாகனிஸ்டோட கேரக்டர் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் ஆக்டிவ்லி அட்வொகேட் ஃபார் பீங் closeted or I don't say you be closeted. Also, this series is for also individuals who are in self-denial. இதுல வந்து இன்னொரு ப்ரொட்டாகனிஸ்டான கேரக்டர் ஜானத்தனோட டிம்னன்ற கேரக்டர் இஸ் a strict Catholic, very religioustic person who abandoned himself, sabotage himself for feeling the feel for another man. He initially considered that as sin. அதுக்கப்புறம் he questions because of these strong feelings that he had towards Hawk, how love can be a sin அப்படின்றது. ஸோ இந்த மூவி வந்து செல்ஃப் கொஸ்டினிங்காக செல்ஃப் வந்து அபேண்டன் பண்ணி டினையலில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவியாக இருக்கும். தோ இட் இஸ் கே, இட் கேன் ஆல்சோ கவர் ஆல் அதர் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆஃப் குயர்னஸ் as well, because denial is the first step, because as we don't have a lot of communities and normalization around such thing.